வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. நீண்ட காலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை எப்போதும் விடுதலை செய்வீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ஷன நாணயக்காரவிடம் இந்த கேள்வியை முன்வைத்தார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழிளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குடும்பங்களின் கண்ணீருடன் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கின்றார்கள். தாயை இழந்த நிலையில் தந்தை, பல ஆண்டுகளாக சிறையில் இருக்க தாய், தந்தையின் அரவணைப்பு இல்லாமலேயே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கின்றார்கள். இந்த நாட்டின் இன ஒற்றுமை மாற்ற வேண்டிய பல புதிய சிந்தனைகள், சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்கள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர் தாம் உறவுகளை நீண்டமாக கோரி வருகின்றார். தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர்? மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்? இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள்? மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா? இவ்வாறு 4 கேள்விகளை எழுப்பிய அவர், நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் சிலரின் பெயர்களையும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர், 1 வார காலத்திற்குள் இதற்கு பூரணமான பதிலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என உறுதியளித்தார். மேலும் குறிப்பிட்ட பெயர்களை இன்றைய தினம் எனக்கு வழங்கினால் நான் விசேட கவனம் செலுத்துவதுடன் இதற்குரிய பதிலையும் வழங்குவேன் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் போலீசார் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பது குறித்து எமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற செலவு திட்ட விவாதத்தின் போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக வடக்கு கிழக்கு பெரிதும் இராணுவமயமாக்கப்பட்டுள்ளது, அடக்குமுறையாக செயல்படுகிறது, அந்த பிரதேச மக்களுக்கும் உண்மைகளுக்கும் விரோதமாக செயல்படுகின்றது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கனிஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர்களில் பெரும்பாலானவர்கள் தண்டனை இடமாற்றங்களில் வடக்கு கிழக்கில் உள்ளனர். எனவே மக்கள் மீதான இவர்களின் அணுகுமுறை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. சில போலீஸ் அதிகாரிகள் தமிழ் மொழி பேச மாட்டார்கள். அவர்களினால் மக்கள் பாதிக்கப்படும் போது போலீசாரின் தவறான நடத்தைகள் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று முழுமையாக நம்பினோம். அவர்களை தலையீடு செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுதான் உள்நாட்டு சூழலில் எமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கையாகும். எனவேதான் முன்னைய அரசாங்கத்தின் காலத்திலும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தவறாக நடந்து கொண்ட போதும் நாங்கள் பிரச்சினைகளை எழுப்பினோம். போலீசார் அல்லது ஏதேனும் ஒரு அரசு நிறுவனத்தின் நியாயமான தன்மை மற்றும் உண்மைத்தன்மை குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பினால் அவர்கள் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா நாங்கள் கருதும் போது எங்களிடம் இருக்கும் ஒரே வழிமுறையாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவையே நம்புகிறோம். ஆணைக்குழு நம்பிக்கையை கட்டியெழுப்பும் விதமாக சுதந்திரமான முறையில் செயற்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அவற்றுள் தலையிட வேண்டும். உங்களிடம் நீதி பொறிமுறை இருக்க வேண்டும். அந்த நீதி விசாரணை உங்களிடம் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும். இதுவே கடந்த அரசாங்கத்தின் கீழும் உள்ளது. அவர்களும் சுதந்திரம் உள்ளது என்பதை இந்த அரசாங்கம் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். விசாரணைகளை பெறுமதியாக ஆக்குவதற்கும் அவர்களுக்கு சுதந்திரம் மற்றும் சட்டப்பூர்வமான தன்மை உள்ளது. அவ்வாறு நடக்க போவதில்லை என்றால் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அனைத்தையும் நாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். எனவே தலையீடு குறித்து விவாதிக்கப்படும் விடயங்களில் ஜனாதிபதி நம்பகத்தன்மையுடன் இருக்க வேண்டுமானால் அவர் இதனை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் உண்மையில் அந்த அமைப்பு மாற்றத்தை கொண்டு வர போகிறது என்று வடக்கு கிழக்கு மக்கள் உண்மையாக நம்ப வேண்டும். அப்படி இல்லையாயின் நீங்கள் அமைப்பு மாற்றம் என்று சொல்ல முடியாது. முந்தைய அரசாங்கங்கள் சொல்வதை போலவே நீங்களும் செய்வீர்களாயின் தவறிழைக்கிறீர்கள் என்பதே அர்த்தமாகும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசியல் சம்பந்தமாக சில கருத்துக்களை கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் 10,000 வாக்குகளை பெற்றவர்தான் சுமந்திரன். அப்போது அவர்தான் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் போக மாட்டேன், நான் அவ்வளவு கேவலமானவன் இல்லை என்று கூறியிருந்தார். சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் இருவரும் நல்ல கூட்டணி. சுமந்திரன் அவர்கள் வடக்கில் தோல்வியடையும் போது கிழக்கில் சாணக்கியன் அவர்கள் தாங்கி பிடிப்பார்.
செல்வம் அடைக்கலநாதனுடன் நான் நாடாளுமன்றத்தில் கதைத்திருந்தேன். அவரிடம் கேட்டிருந்தேன், ஒற்றுமையாக செயற்படுவோம் என்று ஒரு பேச்சு இருந்ததே என்று. அதற்கு அவர் 2 பேர் குழம்புவதாக கூறியிருந்தார். எல்லா கூட்டுக்களவாணிகளும் ஒன்றாக இருந்தால்தான் ஒன்றாக கொளுத்திவிட முடியும். வன்னி தேர்தல் தொகுதி உறுப்பினர் சத்தியலிங்கம் சபாநாயகனார் முன்மொழியப்பட்டு அரசமைப்பு குழுவில் தெரிவு செய்யப்பட்டார். என்னுடைய ஊகம் என்னவென்றால், எங்களுடைய என்பிபி அரசாங்கம் அடுத்த 5 வருடத்திற்கு வடக்கு கிழக்கில் சுயாட்சியோ சம உரிமையோ போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் எதுவுமே தரப்போவதில்லை. இப்போது ஒற்றுமை தேவை என்று அடிபடுவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இவர் தனது சுயலாபத்திற்காக அரசியல் செய்கிறார். சத்தியலிங்கம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தனது உடல்நிலை காரணமாக வைத்தியத்திற்காக இந்தியாவிற்கு செல்வார். இந்த இடத்திற்கு சுமந்திரன் வருவார். இந்த பக்கம் ரணிலும் நாடாளுமன்றத்தில் இறங்க போகிறார். அதை மிக விரைவில் பார்க்க போகிறோம் என்று கூறியுள்ளார்.